Hi friends, welcome to SAYINEE's Which Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஊறுகாய் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி நம்ம வந்து ஏதாவது சாப்பாடு சாப்பிடும்போது தொட்டுக்க ஏதாவது நம்ம தனியாக எதுவும் செய்கிற வேலை இல்லை, இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது, இது வந்து நாங்கள் நெல்லிக்காய் வச்சு செஞ்சுருக்கோம். இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது எங்கள் சேனலுக்கு 500 வியூஸை தாண்டிருக்கு. அதனால நியூ அச்சீவ்மெண்ட்டுன்னு வந்திருக்கு. நீங்களே பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து நெல்லிக்காவை எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதை கையிலே 4 பீஸாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து பெரிய கொட்டை இருக்கும், அதை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஒரு பானால் எண்ணெய் ஊற்றி அதை காய வச்சிட்ருக்கேன். அது காஞ்ச உடனே நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்க அளவு நெல்லிக்காய்க்கு ஏற்ற பொருட்கள்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து கடுகு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெல்லிக்காவை போட்டுக்கலாம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவில் பார்த்ததை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து நெல்லிக்காவை போட்டுக்கிறேன். இந்த நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம ஊறுகாவை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க. சின்ன பசங்களுக்கு அது வெறுமா வேக வச்சு கொடுத்தாலாம் பிடிக்காது, ஏன்னா கசக்கும்ன்ட்டு. இந்த மாதிரி ஊறுகாவை செஞ்சு வச்சுக்கிட்டா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கரண்டிலேயே கொஞ்சம் அதை ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கட்டும், அப்போ நம்ம சாப்பிடும் போது அதை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் நான். நீங்களும் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஸ்மாஷ் பண்ணிட்டா அது வந்து அப்போது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் வந்து சின்ன சின்ன பீஸ் நம்ம சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் மொத்தமாக கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு ஊறுகாய் செஞ்சுக்கலாம். அதுவும் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்மாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். இப்போ நான் வந்து இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்க அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துருக்க அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து 1/2 கிலோ நெல்லிக்காய். அதுக்கு வந்து நான் 3 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ப நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் மிளகா பொடி போட்டுக்கிறேன். நான் வந்து 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கலாம். ஸோ வந்து அது ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நார்மல் சால்ட் உப்பையே வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கரைச்சி நீங்கள் ஊற்றிக்கிட்டிங்கன்னா அந்த ஊறுகாவோடைய கன்சிஸ்டன்சி, கலர், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக வரும்.
இப்போவே கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆயிருக்கு. இன்னும் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நான் நல்லா கலந்துக்கிறேன். இது நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கலந்துக்கணும். இப்போ ஒரு தடவை கலந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி கலந்து அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்போவே ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு. நான் நல்லா கலந்துக்கிறேன். இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது இப்போவே நல்லாவே திக்காயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிக்கிட்டே வருது. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு விட்டு விட்டு கலரணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அப்போ சாஃப்ட் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். A few minutes later. இப்போ நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நம்ம ஊறுகாவை வந்து எப்பவுமே கிளாஸ் பாட்டில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோன்னா கொஞ்ச நாள்லேயே அது வந்து கெட்டு போயிடும். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோன்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும். அது கலரும் கன்சிஸ்டன்சியும் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நாங்களே செஞ்ச 9 லேயர் டாமினோ டவரு. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.